மகாராஜா யாரு மகாராஜா நீ கூப்பிட்ட உடனே வந்துமா வர முடியாத அவன் சொல்லிட்டான் ஐயோ அவன் சொன்னான் அதான் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அடிக்கிறாரா நீ சொன்ன மாதிரி அடிக்கிறாரு வா மகாராஜா வர சொல்றாரு வர முடியாது சொல்லு அப்படி சொன்னதுக்கு தான் அடிக்கிறாரு ஏன் வர முடியாதுன்னு கேக்குறாரு ஓய் மந்திரிக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லு அப்படியா ஏங்க அத போட்டு தாக்கு ஒரு தாக்கு சொல்லு ஏன்னா முக்கியமான வேலைக்கு தான் வர முடியாதான் மன்னன் மகாராஜா சொன்னீங்க அப்படிதான் கூப்பிட்டா முக்கியமான வேலைக்கு தான் என்ன வேலைன்னு தெரியல அவன் எந்த வேலையா இருந்தாலும் சரி சரி சீக்கிரமாக மன்னன் அழைத்தார் சொல்லி சீக்கிரமாக அப்படி ஆகட்டுங்க எந்த வேலையா இருந்தாலும் சரியா விட்டுட்டு இன்னும் உடனே வரத்துனார் அவன் சவரி புண்ணிக்கு வந்துடணுமா மகாராஜா கூப்பிட்டா வருங்கடா மந்திரிக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லு அதை சொன்னதுக்கு தான் அப்படி அடிக்கிறாரு சொன்னதுக்கே அடிச்சாரு முழுசா போய் சொல்லிப்ப என்னன்னு மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது சரி ஆனா அவன் மண்டாடி 10 மாசம் முழுவாம இருக்கிறான் மனசன் தானே ஏடா எந்த கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது ஆமா எப்பறம் மண்டாடி 10 மாசம் முழுகாதுப்பா அடா ஒரு ஆடு வாங்கினா சனியோட வாங்குறோம் ஒரு மாடு வாங்கினா சனியோட வாங்குறோம் ஆமா அது மாதிரி மந்திரி சனியோட கட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லு பாத்துக்கு நேரம் இல்ல இப்ப மந்திரி பொண்டாட்டி புரச வழியில துடிச்சிட்டு இருக்கிறான் கார் எடுத்துக்கிட்டு சேலம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கிறான் அங்க பொண்டாட்டிக்கு முன்னாடியே போய் பெட்டு பிடிக்கிறது இடம் பிடிக்கிறது ஆளுக்கு முன்ன போயிட்டேன் ஆமா போய் அங்க 2 பெட்டு இடம் பிடிக்கிறான் ஒரு பொண்டாட்டிக்கு இருக்கிற 2 பெட்டு கல்யாணத்துல கல்யாணம் பண்ணிட்டா இம்பத்திலையும் அங்க எடுத்துக்கணும் தும்பத்திலையும் அங்க எடுத்துக்கணும் ஆமா 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 ஒரு பெட்டு அவளுக்கு இன்னொரு பெட்டு எனக்கு இதுதான் நீ கரெக்டா சொல்லணும் முக்கியமான கட்டம் ஆமா சரி சொல்லிடுறேன் சொல்லு மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க மகாராஜா நீங்க நடுவுல மண்ணி போட்டு புண்ணை நக்க அப்படி சொல்லு போ மந்திரிக்கு முக்கியமான வேலை என்ன வேலை தெரியுமா அவங்க வாங்க அவன் கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதான் அவன் மொட்டாடி 10 மாசம் முழுகாம இருக்கிறான் இது விந்தையிலும் இந்த பெருத்த விந்தையாக இருக்கு கழுத விந்தையா இருக்கு பின்னாடி கல்யாணம் 8 மாசம் ஆகுது 5 மாசம் கல்யாணம் 5 மாசம் ஆகுது பொண்டாட்டி 10 மாசம் முழுதா இருக்கிறான் கல்யாணம் 5 மாசம் ஆகுது பொண்டாட்டி எப்படா 10 மாசம் முழுவது இருப்பா ஏங்க எப்படின்னு கேளுங்க போகக்கூடாதீங்க எப்படி ஏங்க ஒரு மாடு வாங்கினா சனையோட வாங்கிட்டு வரோம் ஒரு ஆடு வாங்கினாலும் சனையோட வாங்கிட்டு வரோம் பொண்டாட்டி மட்டும் ஏன் சனையோட கட்டிட்டு வரக்கூடாதுன்னு வரக்குள்ளையா சனையோட கட்டிட்டு வந்துட்டான் அவன் பொண்டாட்டி சனையா இருக்கிறதுன்னா சனையாவுல எனக்கு என்ன அவனை தானே கூப்பிட்டு சொன்னேன் ஆமா என்னடா இங்க வந்து கதை பேசிட்டு போய் கூப்பிட்டான் ஏங்க அதைத்தாங்க தெளிவா சொல்றேன் சொல்லு ஏங்க அப்படி சனையோட கட்டிட்டு வந்த பொண்டாட்டிக்கு திடீர்னு புருஷவலி பிடிச்சிட்டான் பிரசவ வலி பிடிச்சுக்கிட்டான் பிரசவ வலி பிடிச்சோன்னே ஆளுக்கு முன்னாடி BMW கார் எடுத்துக்கிட்டு சேலம் ஜிஹெச் போயிட்டு இருக்கிறான் கோமாளி BMW கார் எடுத்துட்டு சேலம் ஜிஹெச் போயிட்டு இருக்கிறான் ஆமா சரி போய் அங்க போய் ஆளுக்கு முன்னாடி 2 பெட் அடம்பிடிக்கிறாங்க 2 பெட் அடம்பிடிக்கிறான் ஏன்னா ஒரு பொண்டாட்டிக்கு எதுக்கு 2 பெட்டுன்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணா இன்பத்திலையும் பங்கெடுக்கணும் துன்பத்திலையும் பங்கெடுக்கணுமா அதனால மந்திரிக்கு ஒரு பெட்டு மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டுங்க நல்ல மனுஷன் அவனுக்கு காசு போயிருக்கும்ல ஆமா ஆமா சரி சரி அதனால இதுதான் முக்கியமான கட்டம் நல்லா தெளிவா கழிச்சங்க மாமா சங்கர் மாமா சரி மகாராஜா சொல்லு முக்கியமான கட்டம் தொட்டு பேசுறேன் சரிங்க எப்படி தெரியுமா எப்படி மந்திரி முக்க நானும் சொல்லணுமா ஆமா சரி சொல்லு மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெக்க மகாராஜா நடுவுல நீங்க மண்டி போட்டு நக்க நீங்களா
பார்த்தாலே பயமா இருக்குது எனக்கு. 2 அரிசி 2 மூட்டை அரிசி ஒட்டுக்காத்துமா அரிசி மூட்டை 2 அரிசி மூட்டை ஒட்டுக்காத்துக்கிறான் அவன். அடிக்க மாட்டான்ல? அடிக்க மாட்டேன். வாங்கலாம் ஒரு நாள் ஒரு மணிக்கு மாதிரி. ஆமா எத்தாம் மணிக்கு அனுப்பிச்சு என்னுடைய வேலையை பாராட்டி, அதாவது அனைத்து நல்ல உள்ளங்களும் 10, 20, 50 அடி நன்கொடை. அது 50 ரூபா கொடுத்தது என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் சாராயம் குடிக்காம இருந்தா 500 ரூபா. 500 ரூபா இந்த அதாவது இந்த நாடகத்துக்காக அடுத்த மாசம் எனாம தர்றாராம். சாராயம் குடிக்கிறது நிறுத்தி விட்டா. அதனால அவருடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ராமவர்த்திக்கும் மயில தேரோடு வீதியில போல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ அவன் தான் அடிச்சான் கதையை மூட்டை யாத்திரக்கிறான் பாரு. வாங்கி சாமியே புண்ணியாட்டி ஏண்டா கூத்து போகுது. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எத்தனை கூத்தாடிங்க இருக்கிறாங்க. இவன் என்ன புண்டை கூப்பிட்டு நீ பேசிக் கொண்டிருக்கிறான். பாரு என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் மோசமான ஆளு. எடுத்தனா வாயிலே விடுவேன். வாயில துமல் கேட்டுக்கு போயிரு. எதுக்கு வாயில விடுறது? கத்திடா கத்திடா. போனால் போகட்டும் போகட்டும் போகட்டும். என்ன போகட்டும்? நாட்டுநாடு மகாநாடு நாட்டுநாடு மகாநாடு பொன்னாடு பொன்னாடு நீர்வளம் நிலவளம் வளரச் செல்வம் திரும்பி விளையாடக்கூடிய தர்ம பூமி தர்ம பூமி. இந்த தர்ம பூமியின் பெயர் என்ன? பெயர் தெரியாம என்ன புண்டைக்கு வேலை போட்டு கோச்சேரி வெட்டி ஆண்டு வரக்கூடிய கோச்சேரி வெட்டி ஆண்டு வரக்கூடிய காசிட்ட கையால கர்மவிழா வழங்க வேண்டும். துட்டிட்ட கையால திரும்பவிழா நீங்கி இந்த அம்மனுடைய அருள் பற்றி சுக சேமமாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, எனக்காக வேண்டி 10, 20, 50 என்ற 100 என்ற அம்மளிப்பு செய்த அந்த நல்ல உள்ளங்கள் எந்த முகமானாலும் தங்க முகம் ஆண்டு ஆண் போன பக்கம் அரசப்பட்டு ஆண்டு பெண் போன பக்கம் வெற்றி பெருகி எந்த குறையும் இல்லாமல் வடிக்கு எந்த ஒரு நோய் நொடி அணுகாமல் வடிக்கு இந்த பச்சையம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு அவங்க குடும்பங்கள் சிறப்போங்கி வளர வேண்டும் என்று இந்த பச்சையம்மனை வேண்டிக் கொள்கிறேன். கோடி பிரமாண நாயகி உலகமிக்கும் வருவாய்க்கு மங்காள ஈஸ்வரி பச்சையம்மன். அதாவது பச்சையம்மனுக்காக மாதம் தவறாம இந்த பச்சையம்மன் நாடக சபா. இன்னும் வாத்தியார் யார் தெரியுமா? கோவலங்கடை சேர்ந்த கண்டெட்டு மூர்த்தி வாத்தியார் அவர்களும், இன்னும் மூலக்கோயிலை சேர்ந்த அதாவது விஜயன் வாத்தியார் சார்பாகவும், இன்னும் ஆராய்ச்சியை சேர்ந்த இன்னும் மாதவாதியார் பெரிய குரு பெரிய குரு. ஆமா அவருடைய சார்பாக அவர்தான். ஆறது அப்புறம் அப்படியே சொல்லுவேன். அவருடைய சார்பாக அனைத்து நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த கொடான கோடி நன்றி வணக்கம். ஜாக்கிரதையா பேசுங்க என்கிட்ட. அப்பா இதா பேசுனேன் நான் என்னைக்காவது உங்களை நான் தப்பா தவறா பேசிருக்கேன்னா போயாங்க அம்மா கேன பொண்ணு மண்ண பொண்ணுன்னு ஏதோ கேட்டிருக்கிறேன். உங்களை கேட்கவே மாட்டேன். ஆனால் இந்த மாதமாகப்பட்டது பச்சைமனுக்காக நாடகம் வைத்திருக்கிறோம் அல்லவா? ஆமா. என்ன நாடகம்?
ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய பார்க்கலாம் பழங்குண்ட ராமாயணத்திலே கேட்காதெல்லாம் கேட்கலாம் கீர்த்தி விட்ட மகாபாரதத்துல அப்பேற்ற மகாபாரதத்தில் ஒரு வைத்தியம் விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை புலேந்திரன் கழுது மாலை பைத்தியம் நடத்தி என்ன பார்த்தோம் கலந்தாரி சிறை மாத்திரை போட்டுக்கிட்டியா எதுக்கு செத்து போயிட்டீங்கன்னா வச்சுக்க அப்படியே செத்தாலும் என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு போறதே உன்னதான் முன்ன கூட்டு போறோம் ஏன்னு கேளு எங்க மேல செத்து கூட்டாண்டமில்ல அட அங்க ஆமா அப்படியே நீ தான் கோமடி ஆமா என்னப்பா நான் பிறநாள் வந்துடுறேன் யார் யாரு ஏடி எங்கெங்க இருக்குதோ எப்பப்ப போகணும் அப்பதான் போவோம் ஆமா போவோம் அதனால இந்த காந்தாரி சிறை புலேந்திரன் கனவு மாலை நாடகத்திலே வேடமுட்டி வந்தல்லவா நான் யார் என் பெயர் என்ன ஒவ்வொன்றாக தெரிவிக்கிறேன் செவிமுட்டி கேட்க வேண்டும் ஜாக்கிரதையாக சாமி பரவாயில்ல சாமி பரவாயில்ல அரிசி மூட்டையா தெத்து சோடு இருந்து கூட இப்படி ஆடுறீங்க பரவாயில்ல அரிசி மூட்டைங்க உடம்புக்கு செய்யக்கூடிய தொழிலுக்கு திறமைக்கு அதாவது சம்மந்தமே கிடையாது திறமைக்கு தான் வேலை ஆமா சாமி மாதவா சாமி என்னுடைய பேரை தெரிவித்தேன் உன் காதல கேட்டா இல்லையா ஐயோ ஒண்ணும் கேட்கல சாமி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த மசாலக்கார சத்தம் மக்கள் சத்தம் அதனால எனக்கு சரியா கேட்கல தேசமோ 56 தேசம் 56 தேசத்திலே முதல்ல யாராட்டேங்கிற மசாலக்காரனா நம்ம நன்னா உனக்கு ஜெயிச்சு வேணும் ஆமா கொள்ளக்காரனா 56 தேசம் 56 தேசத்திலே டெல்லி என்று சொல்லக்கூடிய அதாவது முதல் அத்தியாயம் அஷ்டாபுரம் டெல்லி என்று சொல்லக்கூடிய அஷ்டாபுரம் அந்த அஷ்டாபுரத்துக்கு பேரரசன் நீங்க வணங்காபடி சேகரன் இல்லையா நீங்க யாருக்கும் வணங்குறது இல்ல யாருக்குமே வணங்காபடி சேகரன் நான் வணங்காபடி சேகரன் யாருக்குமே வணங்க மாட்டேன் யாருக்குமே வணங்க மாட்டீங்க
எப்பேற்ற மன்னாதி மன்னன் வந்தாலும் சரி வாருங்கள் வாருங்கள் தான் அனுப்பேன். என் தாய் சிரமாக விட்டது பூமி பார்க்காதரா. அன்னைக்கே அப்படி வாருங்கள் வாருங்கள்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமா, லோனுக்காரனை பார்த்தது ஏன் போய் சோளக்காட்டில் வண்டிட்டு பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டானான்னு சொல்லி அது வேற 3 காரணம் பார்த்து ஏன்டா டேய், நானே லோன் கொடுக்குறேன்டா. நான் ஏன்டா லோன் வாங்கணும்? நானே லோன் கொடுக்குறேன்டா. நீங்களே கொடுக்குறீங்களா? ஆமாடா. தம்பி எனக்கு ஒரு 50,000 கொடுங்க. காலையில வந்த உடனே வாங்கிக்க அந்த மூலையில. என்ன எலுமிச்சம்பழமா? மரமா? ஓய் டேய், டெல்லி எடுத்துக்கூடிய 56 தேசத்துக்கு ஆண்டு வரக்கூடிய நெஞ்சிரக்கூடிய நிறவட்டல் மாதிரி நிராதிபதி வெங்கல திரேகம் கொண்ட வெங்கலமா? ஆமாடா, வெங்கலமா? என் ஒட்டமெல்லாம் வெங்கலம். மண்டை வெங்கலம், கை வெங்கலம், வயிறு வெங்கலம், காலு வெங்கலம், நெஞ்சு வெங்கலடா வெங்கலம். குஞ்சு அது மட்டும் அது இல்ல, அது வெங்கலத்தால இருந்தா நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன். இந்நேரம் அவங்க செத்து போயிருப்பாங்க. செத்து போயிருப்பாங்க. அங்க என்ன பிரதர்சிக்கிறாய்? தேவையில்லை. டேய், வெங்கலமா இருந்தா சாமி வெங்கலத்தை போல் சரீரம் கொண்டவனடா. அதுக்குன்னு உடம்பெல்லாம் வெங்கலம் கிடையாது, வெங்கலத்தை போலவே சரீரம். ஆமா. ஓ, வெங்கலம் போல சருவோம். அப்படியா? கால் இருக்க மாட்டேன் சொல்லு. ஓய், இது என்னயா? ஆயா, உன்னை கேட்டனா நானு? உன்னை கேட்டனா? அது எது கேட்கிறேன் அவங்கிட்ட? அடிக்கிறான் சம்பள வேலை அது வந்து ஆடுறான். டேய் மனவா, சொல்ற மகாராஜா. அப்படி வெங்கலத்தை போல் சரி கொண்டாலும் சரீரத்தை கொண்டாலும் நான் தனரேக கொண்டு வேண்டா. எது மேல வச்சாலும் வளரும், எது மேல வச்சாலும் வராமா? தனமாக சுத்தி தனரேகை உண்டி. நான் எது மேல வச்சாலும் வளர்ந்துட்டே போகும்டா. எதுமாலுமேவா? ஆமாடா. வாங்க. ஒன்னே ஒண்ணு எங்க வைக்கணும்? வைக்க வைக்க வளரும். வெக்க வைக்க வளருமா? ஆமா. அப்படின்னா சுண்ணியில் வைங்க. நான் எப்பேற்ற பேரரசன், நான் தனரேகை கொண்டவன் என்று சொல்கிறேன். என் கையை கொண்டு போய் எங்கடா உன்னுடைய அப்படி துரிய மாமனாக இருந்தாலும் மன்னாதி மாமனா மன்னனாக இருந்தாலும் மன்னாதி மன்னர்கள் மகனபடி தாங்கிய வேந்தர்கள் கிண்ணர் கெம்புலர் போட்டி முதல் தொண்டமாடு வரை ஆண்டு முதல் அரசன் வரை என்னை கண்டாலே அஷ்டாபுரத்தை ஆண்டு வருகிற துரிய மாமன்னன் வருகிறார் என்றார். அந்த புகழே அஷ்டாபுரத்து வேந்தன் அரவக்கொடி துரியராஜன். அப்படி துரியோதனாக இருந்தாலும் என்னையும் பெத்தாலே என்னையும் பெத்தாலே என் தாய். உங்க தாய் எங்க அம்மா. ஆனா உங்க அம்மா யார் தெரியுமா? தாயாரி சொல்லிவாரே
மாறியா என பெற்றமாக உங்க மீசை பார்த்தா எங்க மாமியா ஞாபகம் தான் வருது எனக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, உங்க மீசையை பார்த்தாவே எங்க மாமியா ஞாபகம் தான் எனக்கு வருது. எப்படி? ஆமா, எங்க மாமியா ஒரு நோம்பி போட்டிருந்தாங்க. காளியா நோம்பி. காளியா நோம்பி போட்டிருந்தாங்க. நோம்பிக்கு போயிருந்தோம். சரி, ஒரு தினம் கொண்டாட்டி எல்லாம். அப்புறமே எங்க மாமியா கோயிலுக்கு கெடா வெட்டுறதான்னு சொல்லி கெடா ஒண்ணி வளர்த்து வச்சிருந்தா. சரி, கெடா விடிஞ்ச காலையில கெடா வெட்டுறது நைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். கொழிஞ்சு பட்டி அவரு நமக்கெல்லாம் ஒரு மாலை ருத்ராட்ச மாலைய நன்கொடையா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது எல்லாரும் போட முடியாது. போடுற சந்தர்ப்பம் இருக்கிறவங்க போட்டுங்க. இல்லன்னா காலையில எனக்கு கொடுத்து யாரு வேணாலும் போடுவாங்க, கோமலை மட்டும் போட மாட்டான். அவன் போட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆமா, பொங்கச்சோரே திங்க மாட்டான். பொங்கச்சோறு தும்பா நீர் இட மாட்டான். இல்ல, அது வேற சமாச்சாரம். ஆமா, சரி. நம்ம கலைக்குழுவை 61வது மாசம் சொல்லி 61 மணிகள் பொருத்தி ஆளுக்கு எத்தனை 21 கொண்டு வந்திருக்கிறார். அம்மன் அருளால இது வந்து முக்கன் படைத்த பரமேஸ்வருடைய சொத்து. சரியா? ஆமா, சுத்தமா இருக்கும்போது தான் போடணும். ஆமா ஆமா சாமி, நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க பூஜை ரூம் தான் வச்சிருங்க, அணியிறவங்க அணிச்சிங்க. தனியே கொடுங்க, ஒவ்வொரு வேசக்காரரும் கொடுங்க, கையில கொடுங்க. நான் போட மாட்டேன். ஆனால் இப்ப எதிர விட்டோம், அதுலயே விட்டுட்டோம். பாரு, எல்லார்கிட்டயே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கல சாமி. ஆமா, எனக்கு அப்பப்ப வரும். அப்பப்ப என்ன வரும்? ஒண்ணுக்கா சத்தம். தாயார் அஸ்தாபத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்குடி திவ்யராஜை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? மாசற்ற தெய்வம் மங்காத மணிவிளக்கு. தெய்வம் மங்காத மணிவிளக்கு என் அன்னையோர் ஆலயம். அது எம்ஜிஆர் படம். குடியிருந்த கோவில் அது சிவாஜி. ஏய், என்கிட்ட சில்லற வேணாம். ஏன் சில்லற? ஆமா, சில்லறையா? ஏன் சில்லற வேணான்னு சொன்னேன். ஏங்க ஏங்க மகாராஜா, எங்க அலுப்பு இது மாதிரி பேசுறான். உங்களுக்கு சில்லறனா சொல்றேன். அவன் மாதிரி உங்களை அலுப்பு புண்ணுங்கிறான். அந்த ஒரு வார்த்தை வந்துச்சா? ஏங்க இருங்க, ஒரு வார்த்தை நான் அப்படி சொன்னா அந்த ஆளுதான் சொல்றாங்க. உங்களுக்கு எங்க போச்சு? ஏய் ஓய், என் தாயார் யார்? என் தாயாரோ காந்தாரி. என் தந்தையார் யார்? திருதராட்டியர். ஏமா திருதராட்டியர் நடராஜாடி அவர் சொத்திலிருந்து 50 வருடங்கள் கொடுத்துள்ளார். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை கொடுத்து என்றென்று 8 கரவானாக வைக்க எல்லா வல்ல பத்தியமனை பிரார்த்திக்கின்றேன். நல்லா இருக்கும்.
என்ன கூப்பிட்டே இருக்காங்க? பேர் இருக்கிறாங்க, எத்தனை அழகா இருக்கு. சரி ரைட்டு, ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை ஊர்ல எத்தனை கூத்தாடிங்க இருக்கிறாங்க. சரி. ஆமா, வேற ஆளே கிடைக்கலையா? என்னங்கிற சில்லற புண்ணிலேயே பெரு சில்லற புண்டாவன் அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்லாம் ஒரு சட்டி போடல. அவனால என்ன புண்டை கூப்பிடுறீங்க? நான் கூப்பிடல சாமி, உள்ள கிளம்பா. அம்மா 3 மாசம் வரல. இந்த மாசம் என்னாலே தெரியல. ஆயா ஒரு நாள் எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கூப்பிட்டு அனுப்புங்க அவங்களே. அடுத்த மாசம் வேணாயாவன். ஏண்டா மதவா காந்தாரி அம்மைக்கும் விருத்தராட்டியிருக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? உனக்கு உருகுலை போ. ஏய், எங்க அப்பா அம்மாக்கு ஒருத்த மருந்தா போதாதா? ஒருத்த பார்த்தா போதாதா? மறுபடியும் வந்து பார்த்துட்டாங்க. அப்பா பேசக்கூடாதுடா. ஆனா என் தந்தை அதாவது தாயாருக்கு நான் முதலாக நான் இந்த துரியோதனை அடியெடுத்து வைத்தேனடா. குடிச்சவர் ஆயிருக்கும். என்ன குடிச்சவர்? முதல்ல வச்சுக்கல காலு. நாங்க சரியாக ஆண் மக்கள் எத்தனை பேரு? எத்தனை பேரு? நாங்க சரியாக 100 பேரு. 100 பேரா? ஆமாடா. அப்படியே மொண்டியாட்டி வாக்கா. சரியாக 100 ஆண் மக்கள். சரியாக 100 ஆண் மக்கள். முதலாக பிறந்தவன் நான் துரியோதனன், துச்சாதனன், குன்முகன், ஜகன், யவன், இந்தன் இப்படி சொல்லக்கூடிய நாங்க 100 ஆண் மக்கள். 100 ஆண் மக்கள். ஒரே ஒரு தங்கச்சி. ஒரே ஒரு தங்கச்சி. அதுக்கு பிறந்தது செத்து போயிருக்கலாம் அப்பவே. ஏன்டா சாவு சொல்ற? ஆமா சாமி. ஏன் என்ன காரணம்? 100 ஆண் மக்கள். உனக்கு வளருதா? சொல்லு நல்லா. வாட்டர் குடிச்சிருந்தா சரியா. ஆயா கூலி கொடுத்துருவா அப்புறம். 100 ஆண் மக்கள். 100 ஆண் மக்கள். ஒரே ஒரு பொட்டம் இல்ல. ஆமா. ஏன் சாமி, நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு பணமே உழுவுதுன்னு ஏன்டா பணம் சொல்றான்? ஏன்டா அவ்வளவு சொல்ற? ஒரு பேச்சுக்கா. பேச்சுக்குதானா? அந்த தம்பியில யாராவது ஒருத்தர் நீ கூட செத்து போயிருன்னு வச்சுக்கா. என்ன சாமி, ஒரு பேச்சுக்கு. சொல்லு என்ன பண்ணி அப்படியே நீ செத்து போயிட்டா வச்சுக்கா. அந்த தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி 100 பேத்துக்கு 100 சட்டி வாங்கணும், 100 துண்டு வாங்கணும், 100 வேட்டி வாங்கணும். அது போக கறி சோறு ஆக்கி போட்டோம்னா ஒரு பட்டி ஆட்டு அப்படியே ஓட்டி விடணும். இத்தனை செலவு பண்ணி அந்த ஒரு பொட்டக்குள்ள இருக்கிறது ஒண்ணு, அது சாவுறது ஒண்ணு. அப்பவே அஸ்தாபத்தி ஆண்டு வரக்கூடிய இந்த அரவக்குடி துரியராஜனுக்கே தங்கச்சின்னா அவ எப்பேற்பட்ட இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். எப்பேற்பட்ட இடத்துல? ஏன்டா டேய், என் தங்கச்சி யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன்? யாருக்கு? சிந்தி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயித்தரசனுடைய குமாரன் சைதுவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். சைதுவனுக்கு? ஆமா. சரி. அவங்க கிட்ட என்னடா இல்ல? என்னடா இல்ல? என்னால ஒரு புண்ணியம் இல்லையே. அப்படி இல்லப்பா, எங்க விட மீற சமாச்சாரம் அவங்க. உங்களோட மீற சமாச்சாரம்? ஓ, நீங்க டோர் அடிச்சு அவங்க பச்சரிச்சு. உடம்பு எழுத்துக்கிட்டா. ஆமா, இன்னொரு மூட்டை வாங்கிட்டு வந்து. ஐயா ஐயா, என்ன சத்தம்? ஒண்ணு இல்லப்பா. அப்படி திருமணம் செய்து கொடுத்தேன். ஏண்டா உங்ககிட்ட இல்ல? என்னடா இல்ல? நிறைய இருக்குது. சரி சாமி. அப்படி திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் இந்த துரிய மாமனுக்கு திருமணம் ஆகி விட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுப்பா. கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாடா சாமி. ஒரு உறவு கொல்லுமண்டி ஆட்ட சுமந்த அந்த பொம்பளை யாரு சாமி? இருக்காக இருக்க முடியாது. யாரவள்? அடியில் கொண்டு போடுண்டா, வழி வந்துடும். பார்த்து பேசு பரவ ராஸ்கோல். பொன்னகை தேவி
பேச முடியும். என் அன்புக்கு உரிமையான என்னுடைய மனைவியார், உங்களுடைய மனைவி யார்? ஏய், ஓய், இந்த பேரரசனை திருமணம் செய்த இந்த பேரரசனை திருமணம் செய்த என் தேவியோ, உங்களுடைய தேவடியோ? வான்மதி என்று சொல்லக்கூடிய பெருத்துருவாள். ஓ, வான்மதி என்று சொல்லக்கூடிய பெருத்துருவாள். அஸ்தாபுரத்துக்கு முதல் மருமகள். அதனால என் தாயார் என்ன செய்தார்? என்ன செய்தார்? அஸ்தாபுரத்துக்கே முதல் மருமகள் வந்துட்டான். அஸ்தாபுரத்தையே முதல் மருமகன் வந்துட்டா. இவதான் நம்ம பேரை அதாவது பரப்ப வேணும், பேர் அடிக்க வந்துட்டான்னு சொல்லி பேரும் வாங்கி தருவாள் என்று பெருத்துருவாள் என்று இன்னொரு பெயர். ஓ, பேரும் வாங்கி தருவாள் பெருத்துருவாள் என்று பெயர். ஆமா, வான்மதி என்று சொல்லக்கூடிய பெருத்துருவாளை திரும்ப செய்து எனக்கு எத்தனை பிள்ளைங்க? ரதராஜன், அதாவது என்னை பெற்றார் தாரே என் தந்தை. சரி, அவர் ஈண்டெடுத்த இந்த துரியோதனுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள்? ஆமா. யார் யார் தெரியுமா? இந்த அஸ்தாபுரத்தை எனக்கு பிறகு நாடாள பிறந்தவன். நாடாள பிறந்தவன் லக்னகுமாரன். ஓ, லக்னகுமாரன். அந்த ஆயாவில் இழுத்துப்படி சாஞ்சி போயிருப்போம். லக்னகுமாரன். ஆனா உடம்புரியாக்கு ஒரு பெண் பிள்ளை. அவர் பெயர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? அவர் பெயரோ லட்சுமணா தேவி. ஓ, லட்சுமணா தேவி. சரி, லட்சுமணா தேவியும் லக்னகுமாரனும். சரி, அதாவது 2 பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு யாருக்கு சத்திரவதி? உங்களுக்கு எதிரியா? ஆமாடா. என்ன சாமி? ஏய், எனக்கு தான் எதிரி, நான் உங்களுக்கு எதிரியா? உனக்கு யாரா எதிரி? எனக்கு ஒரே ஒருத்தன் தான் எதிரி. யார் எதிரி? எங்க அண்ணன் தான் எனக்கு எதிரி. ஏன்டா அண்ணன்னா எதிரி எல்லாம் இருக்கணும், நண்பனுக்கு நண்பனா இருக்கணும். எப்படி அவனுக்கு எதிரி? அவன் தாங்க எனக்கு எதிரி. எப்படி? எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. சரி, கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 2-3 மாசம் என் கூட இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கார வசூல் பண்றது வந்தோம். வசூல் பண்ண வந்தவ கையோட பொண்டாட்டி கூட்டிகிட்டே போயிட்டான். அப்புறம் என்ன பண்ண, ஏடா கொஞ்ச நாள் பொண்டாட்டி இருந்தா இப்படி கந்துக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாலே, நாம எதுவும் பண்ணாத இருந்தா கூட நமக்கு நினைப்பு வராம இருக்கும். நாம பண்ணி பழகி விட்டுமே, அப்பப்ப நினைப்பு வருது, நம்ம என்னடா பண்றதுன்னு சொல்லி சரி ஆபத்துக்கு போவலன்னு சொல்லி அப்புறம் அண்ணன் பொண்டாட்டியே ரெடி பண்ணிட்டேன். சரி, அண்ணன் பொண்டாட்டி ரெடி பண்ணி அப்பப்ப அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் தறி ஓட்டுறதுக்கு போவான். 4 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவான். நான் கூத்து இல்லாதப்ப என்ன பண்றது? அவன் அங்க தறி ஓட்டுறதுக்கு போயிட்டா நான் இங்க ஓட்டுறதுக்கு போயிடுறது. அப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் ஓட்டுறது, வந்து படுத்துக்கிறது, இப்படியே கொஞ்ச நாளா போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் கூத்துக்கு வந்துட்டேன். சரி, அவன் தறிக்கு போயிருப்பான், நேரமா நாம ஒரு வேஷம் ஆடி விட்டுன்னு சொல்லி வந்துட்டேன். எவ்வளவுதான் இப்போ சாமி? அவருக்கு இருந்தா பரவாயில்ல. சரி சொல்லு. சரி, எங்க அண்ணன் போயிருப்பா, போய் அன்னைக்கு பாத்துட்டு வந்துடலான்னு போனேன். அன்னைக்குன்னு பார்த்து தறிக்கு போகல. அப்புறம் என்னடா அது தறிக்கு இன்னைக்குன்னு போகலன்னு சொல்லி சரி கம்மனு விட்டுட்டேன். சரி, 2வது நாள் சம்பள நாளுன்னா நைட்டு ஓட்டுறதுக்கு போயிருவா தறி. சரி, இன்னைக்கு நைட்டு போவா, இன்னைக்கு நைட்டு நாம போறோம், இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எங்க அண்ணன் தறிக்கு போறான்னு சொல்லி போனான். போனவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தா நான் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அப்புறம் சரி, போய் வெளியில போய் சொன்னா நம்ம தம்பி பொண்டாட்டி வாங்கன்னு சொன்னாலும் மானப்பங்காரி போயிடும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லல, விட்டுட்டு அதோட. சரி, என்ன பண்ணா நைட்டா சரி மாட்டிட்டோம், நாம ஓடி போயிடலாம்னு சொல்லி ஓடி போயிட்டேன். விடிஞ்சா காலையில அம்மாவை அப்பா இருக்கும்போது வந்து இடம் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டேன். அப்புறமே அவன் என்ன பண்ணா நைட்டா பொண்டாட்டி கூட்டிட்டு அங்க மேட்டாங்கால சாமி எங்களுக்கு. சரி, அங்க போயிட்டான். பிறகு அப்புறம் என்ன ஆகி போச்சு, நான் தொலைவர காலையில வந்து எங்கடா அண்ணனையும் காணோம் அண்ணியும் காணோம், சரி புட்டு இனிமே நமக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் விட்டுட்டு சாமி. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளி சந்தைக்கு வந்தான் எங்க அன்னைக்குதான் கண்ணுல தெம்பட்டா. அண்ணி எங்க போன திருநாளா செஞ்ச வேலை செஞ்ச வேலையை மறக்க முடியல, எங்க அண்ணி போனா அப்படின்னு கேட்டேன். சரி, கொஞ்ச நேரம் இந்த மாதிரிதான் உங்க அண்ணன் கொண்டு போய் அங்க மேட்டாங்காட்டுல சுத்தி தடுக்கு பின்னி காமாடு செவராட்டு கட்டி விட்டு அங்க நடு சென்டர்ல ஒரு குடிசை போட்டு அங்க தங்க வச்சுட்டான். சரி, யாருக்கும் தெரியாம அப்படின்னா. சரி, நீ
செஞ்ச வேலையை மறக்க முடியல, ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னா. சரி சரி குழந்தைனார, ஒரு மணிக்கு நைட்டு ஒரு மணி ஆனா தூங்கி போயிருவா, அந்நேரத்துக்கு வா, ஆசை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. நானும் என்ன பண்ண அவ சொன்ன மாதிரியே ஒரு மணிக்கு போனேன். போனதும் என்ன பண்ண, அவ அங்க வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறான். சரி, எப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறது? அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். மறுபடியும் 2வது நாள் கண்ணுல தெம்பட்டா. ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி நான் சும்மா வந்துட்டேன், எப்படி உன்னை கூப்பிடுறது அப்படின்னு. ஒண்ணு கவலை வேண்டாம், தடுக்கோரமா நின்னு பட்டுப்பூச்சின்னு கூப்பிடு. சரி, ஒரு 2-3 தடவை நான் அசாத தடுக்கோரமா வந்து நின்னுக்கிறேன், சீலை தூக்கிறேன், அப்புறம் நீ வேலை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். சரி, அதுவும் பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லி 2வது நாள் போய் தடுக்கோரமா நின்னு பட்டுப்பூச்சின்னு அப்புறம் அவ வந்தா. அப்புறம் சீலை தூக்கினா வேலையை முடிச்சு வந்துட்டேன். இப்படியே ஒரு 5-6 நாளா போயிட்டே இருந்தேன். எங்க அண்ணங்கார என்ன பண்ணா, என்னடா டெய்லி நம்ம வீட்டுக்கிட்ட 1 மணி ஆனா பட்டுப்பூச்சின்னு சத்தம் கேக்குது, இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு நாம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணா, வீட்டுக்காரர்கிட்ட நான் தறிக்கு போறேன்னு சொல்லி சும்மா காட்டி சொல்லிட்டு அந்தாண்ட மரப்புல இருந்திருக்கா எனக்கு தெரியல, அவளுக்கும் தெரியல. 1 மணி சும்மா இருக்கு, நான் 1 மணிக்கு போவேன். அவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த தடுக்கோரமா நின்னு ஒரு 12 மணி சும்மா இருக்கு போய் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், நல்லா அத்தை சோடு கடப்பார நல்லா நெருப்பு போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி வச்சிருந்திருக்கிறான் கடப்பாரிய. அப்புறம் ஒரு 12 மணிக்கு வந்து தடுக்கோரமா அவன் நின்னு பட்டுப்பூச்சின்னா அவன் என்ன, அந்த கண்டாரவல் முண்டைக்கு வாய்ஸ் தெரியாது, அவன் என்ன பண்ண, நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஓடி வந்த உடனே சீலையை தூக்கிட்டு குமிச்சு நின்றுக்கிறான். அப்புறம் அந்த பழுக்க வச்ச கடப்பாரை எடுத்துட்டு வந்து உள்ளிட்டு ஒரு சொறி உருவனா. அப்புறம் கண்டால ஓடி பேசாம மென்னும் கொல்லாம போய் உள்ள படுத்துக்கிட்டான். அப்புறம் 1 மணிக்கு நான் வந்தேன். சரி, நம்ம அன்னைக்கு கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லி 1 மணிக்கு போய் அந்த தடுப்போரமா நின்னு பட்டுப்பூச்சின்னா அவ உள்ள படுத்துக்கிட்டு என்னங்கிறா, கொண்டு வெந்து போச்சு. எதிரி யாருன்னு சொல்லி கேட்டா என்னடா கதை சொல்லி தெரியுது, அவன் தான் ஜாமி எனக்கு எதிரி. எனக்கு யார் எதிரி? சத்திரவாதி, அந்த சத்திரவாதி எனக்கு யார் எதிரி? என் பங்கும் பகையாளி, என் பாதிநாடு சத்திரவதி என்றும் பகையாளி. எனக்கு ஏற்பட்ட பகையாளி யார்? அந்த பாண்டவர்களோ 5 பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு எதிரி. 5 பஞ்ச பாண்டவர்கள் எதிரி? ஆமா. எப்படி எதிரி? பாண்டவர் எதிரி என்று சொல்கிறாயே, பாண்டவர்கள் எப்படி உனக்கு எதிரி? அவங்க யாரு, நீ யாரு கேட்கிற? ஆமா மாதவா சாமி, என் தந்தையார் கூட பிறந்தது 33 பேர்.
திருதராட்டியர், திருதராட்டியர், பாண்டிவண்ணன், பாண்டிவண்ணன், விதுரர், விதுரர் 3 பேர் பிறந்தார்கள். 3 பேர் பிறந்தார்கள். அப்படி பிறந்து பிறந்து ஏய் ஓய் திருதராட்டி காந்தாரிக்கு நாங்க பிறந்தோம். நீங்க பிறந்தீங்க. பாண்டிவண்ணனுக்கு, பாண்டிவண்ணனுக்கு, குந்தி வந்தாரைக்கு, குந்தி வந்தாரைக்கு அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தார்கள். 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தார்கள். விதுரருக்கு நித்த பிரம்மச்சாரி, அவர் கல்யாணமே கிடையாது. கல்யாணமே கிடையாது. ஆமா. சரி. ஆனா ஆ பாண்டவருக்கும் பாண்டவருக்கும் இந்த கௌரவர்களுக்கும் அவங்களோ சித்தப்பார் மக்கள், அவங்களோ சித்தப்பார் மக்கள், நாங்களோ பெரியப்பார் மக்கள். பெரியப்பார் மக்கள். எப்படி இந்த பகை? ஏங்க சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் ஆ. எப்படி உங்களுக்கு பகையாச்சு? ஏய், ஓய் 5 சிறு வயதிலே இருந்து பகை. பகை. படிக்கின்ற பாடசாலையிலிருந்தே எங்களுக்கு பகை. படிக்கின்ற பாடசாலையிலிருந்து பகை. ஏன் யா பகை? இந்த பாண்டவர்களோ பாண்டவர்களோ 5 பஞ்ச அவங்க 5 பேரு. 5 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுன், நகுல, சகாதேவன். தருமன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன். ஆமா. சரி. அவங்க 5 பேரு, நாங்க 100 பேரு. 5 பேரு, நீங்க 100 பேரு. எந்த ஒரு படிப்பிலும் சரி, ஆ. எந்த ஒரு வில்வித்தையிலும் சரி, சரி. எந்த ஒரு கதாயுத பயிற்சியிலும் சரி. சரி. ஓ! பின்னால என்னன்னா அப்படி சத்தம்? மூர்த்தியப்பா ஏய், என்ன அப்படி பின்னாடி சத்தம்? ஏய் யாரவடே டேய் பொட்டியார கேனப்புண்ட. அப்ப ஆ இங்க வா. சின்ன சிறு வயதிலே இருந்து எப்படி பகை? எப்படி பகை? எந்த ஒரு வில்வித்திலும் எந்த ஒரு கதாயுத பயிற்சியிலும் சரி, சரி. இந்த பாண்டவர்களே வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றார்கள். அவங்க 5 பேர் இருந்து வெற்றி பெற்றார்கள். சரி. நாங்க 100 பேர் இருந்து தோல்வி எடுத்து கொண்டே வந்தோம். தோல்வி அடைந்து கொண்டே வரீங்க. அப்பொழுது பார்த்தேன், ஆ சின்னஞ்சிறு வயதிலே இந்த பாண்டவர்களோ பாண்டவர்களோ இவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். எந்த ஒரு வில்வித்திலும் சரி, எந்த ஒரு பயிற்சியிலும் வெற்றி பெறுகிறார்கள் இந்த பாண்டவர்கள். சரி. நாங்க 100 பேர் இருந்து தோல்வி அடைக்க முடியுமே, ஆ இவங்களை சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. இப்ப ஏன் இப்படி பண்றாங்கன்னா, பண்றானுங்கன்னா பிறகு வளர்ந்து வந்து நாடு கேட்பார்கள். நாடு கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி டேய் எண்ணிலடங்காத வஞ்சகம் செய்தேன், எண்ணில் அடங்காத வஞ்சகம், கோடானக்கோடி வஞ்சகமெல்லாம் செய்தேன். கோடி வஞ்சகம். இந்த பாண்டவர்களை சும்மா விட்டனா சும்மா விட்டீங்களா? நடக்கும் மல்லி நச்சம் நட்டி வைத்தேன் சாகட்டும் என்று சாகட்டும் என்று இன்னுகின்ற சாத்திலே 10 விஷத்தை கலந்து வைத்தேன். சாகட்டும் என்று எத்தார்களா? ஆ சாகவில்லை. ஏசாவல அந்த கருமூச்சை கண்ணனுடைய கிருபையால் உயிர் தப்பித்தார்கள். அவங்களுடைய கிருபையால் உயிர் தப்பித்தார்கள். அரக்கை மெழுகி என்று சொல்லி அரக்கமா மாளிகை கட்டி அதிபரை உள்ளே எழுப்பி தீ வைத்தேன். அப்பதான் செத்தாங்களா? அப்பயும் சாகல. பீசாவல. ஆமா. ஏய் ஏய் இன்னும் கோடானக்கோடி வஞ்சகமெல்லாம் செய்து ஓடான இந்த பாண்டவர்கள் பாண்டவர்கள் இப்போ எங்க இருக்கிறார்கள்? எங்க இருக்கிறாங்க? பாண்டவர்களோ வனத்தை சென்று விட்டார்கள். வனத்துக்கு சென்று விட்டார்கள். ஏன்? ஏன்னா ஆ இந்த பாண்டவர்கள் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? கவட வஞ்சகமாக ஆ பாதக சக்கினி மாமனை முன்னே வைத்து முன்னே வைத்து வஞ்சக சூதாடினேன். வஞ்சக சூதாடினீங்க. அந்த மார்க்கமாக அஸ்தாபுரம் வரவழைத்து வரவழைத்து ஏய் ஓய் முதல் ஆட்டத்திலே முதலாட்டத்திலே அதாவது பகடை என்றா பகடை என்றால் இப்பெல்லாம் சொல்லுவாங்க தாயம். தாயம். அப்ப அது பகடை தான் பேர் அதுக்கு. பகடை. ஆமா. சரிங்க. அந்த பகடை உருட்ட 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 பாண்டவர்களை நாடு நகரம் நபடிச்செங்கோல் ஆ. அனைத்தையுமே இழந்து விட்டார்கள். அனைத்துமே இழந்து விட்டார்கள். ஆமா. சரி. இங்க வா. ஆ இழந்ததெல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி சொல்லி யாரையுமே செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சார்கள். என்ன செஞ்சார்கள்? யார் தெரியுமா? யாரு? இந்த தருமனாகப்பட்டவன் ஆ கட்டண மனைவி மனைவி. அந்த பாஞ்சாலி இருக்கிறா பாரு, பாஞ்சாலி. ஆமா. அந்த குக்கச்சிரிக்கி ஆ அந்த பாஞ்சாலை வைத்து ஒரு ஆட்டம் ஆடினான். ஓ பொட்டாட்டி வச்சு ஆட்ட ஆடுறான். ஆமா. சரி. அப்பதான் ஜெயிச்சாங்களா? அப்பயும் ஜெயிச்சாங்களா? அப்பயும் ஜெயிக்கவில்லை. அப்பயும் ஜெயிக்கல. பகலே தந்த பாஞ்சாலி என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? எனது தம்பி துச்சோதனை விட்டு மாலா தூய் போய் சொன்னேன். மாலா துயில் வரைக்கும் சொன்னீங்க. ஏன்? ஏன்? அந்த ஒரு நாளிலே ஆ பாஞ்சால தேசத்திலே ஆ. பாஞ்சால மன்னனாகப்பட்டவன் ஆ. சுயம்பரம் வைத்தார். சுயம்பரம் வைத்தார். அந்த சுயம்பரத்திலே ஆ. ஆங்கிலேய அரசு வரை தோற்று முதல் தொண்டமான வரை கொண்டாடுவாரே. அனைவற்று பேரை கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளலாம். இப்ப இப்ப அந்த பாஞ்சால தேசத்துல பாஞ்சால வெண்ண வைத்தக்கூடிய ஆ அதாவது சுயம்பரத்துல சுயம்பரத்துல அந்த சுயம்பரத்துல எப்படி எப்படி வளையாத வில்லை வளைத்து வளையாத வில்லை வளைத்து மேல மச்சக்குறி மேல மச்சக்குருவி கீழே மஞ்சள் நீர் தண்ணீர் மஞ்சள் நீர் தண்ணீர் அதை பார்த்து மேல அதான் அண்ணாந்து பார்க்காம மஞ்சள் நீர் தண்ணியை பார்த்து மச்சக்குறியா இருக்கணும். தண்ணி பார்த்து அங்க அறுக்கணும். ஆமா. சரி. அப்படி அடித்தால் ஆ. வஞ்சி கொடி பாஞ்சாலி திருமணம் செய்யலாம். சரி. அப்படி என்று ஆ ஊரங்க மகா 56 தேசத்துக்கு பறசாட்டினார். சரி. அப்போ நாங்க என்ன செய்தோம்? ஆ 56 நாட்டு மன்னர்கள் வந்திருந்தார்கள் அந்த ராஜசபைக்கு. ராஜசபைக்கு. ஆனா அஸ்தாபுரத்துக்கு பேரரசன் நான் அல்லவா? நீங்க அல்லவா? முதலாக நான் வில்லை வளைத்தேன். வளைத்தீங்க. அந்த வில்லை வளைக்க 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 முடியாமல் தட்டு தடுமாறி நான் கீழே விழுந்தேன். வளைக்க முடியாத கீழே வந்துட்டீங்க. ஆமா.
அப்பொழுது பாஞ்சாலி என்ன செய்தான்? என்ன செய்தான்? ஏய், ஓய், உப்பிரிக்க மாறிலே நின்று ஆ. கையை தட்டி சிரித்தாளா, கையை தட்டி சிரித்தாளா. அஸ்தாபுரத்து அரசன் பேரரசனாகப்பட்டவன் பேரரசனாகப்பட்டவன் வளைக்க முடியாத இந்த வில்லை வளைக்க முடியாம வளைக்க முடியாம தட்டு தட்டுமாறு கீழே விழுந்துட்டார் என்று சொல்லி சொல்லி உப்பிரிக்க வாயிலே இருந்து கையை தட்டி கேவலமா சிரிச்சா. கேவலமா சிரிக்கிறான். அப்பொழுதே மனதில் வைத்தேன், ஆ. அடியே சண்டாளி, ஏன் சண்டாளி? சிரித்தவளை சீமனை வைக்க மாட்டேன், ஆ. நகைத்தவளை நாட்டுல வைக்க மாட்டேன், ஆ. உன்னை என்னைக்கா இருந்தாலும் சரி ஆ. நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி சொல்லி அனடே அப்பயே மனதில் வைத்தேன். அப்பவே மனதில் வச்சுங்க. ஆமா, சரிங்க. அப்ப மனதில் வைத்தேன், இன்று பகலே தோட்டாள் அல்லவா ஆ. என் தம்பி துச்சவன் விட்டு சரி, விட்டு உயிர் புரிந்து புரிந்து, புரிந்து. அவளை அம்மனமாக்கி என் வடத்தை தொட மேல உட்கார வைக்கணும். ஆமாடா, ஆமா. ஆனா என் தம்பி உருவ 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 ஆ. அப்படியே எங்கிருந்தோ துயில் வந்து கொண்டே இருந்தது. உரு வருது. அவ பெருவரில் கூட எங்களால பார்க்க முடியும். ஏன் சாமி மாலை கண்ணா? ஏன் கொல்ல ஓ ஏகண்ணா மாலக்கண்ணுன்னு கேக்குறான். ஏ தாயாளி என்ன பார்க்க முடியல, உரு பார்க்க முடியல. திடீர்னு மாலை கண்ணா என்ன போல. சரி, ஆ. ஆனா இந்த பகுதியிலே தோத்தாருங்களா? ஆமா. 12 வருட காலகம். ஆ. 1வது சூரியவனம், சூரியவனம், 2வது ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், 3வது முருக்குவாரிசனம், 4வது காயல்வனம், காயல்வனம், 5வது சைந்தவனம், சைந்தவனம், 6வது காமதேவனம், காமதேவனம், 7வது கெந்திரவனம், கெந்திரவனம், 8வது குருவிச்சனம், ஆ. 9வது ராமேஸ்வரம், 10வது பாலைவனம், 11வது ஊக்கிவனம், 12வது மிருகமகா ரிஷிவனம், ஆ. 12 அதாவது ஆ. 12 வருட காலகம், ஓராண்டு 5வது வருஷம், அடியாத வாசம். 13 முடிச்சு வந்தால் பங்குல பிரகாரம் பாதிநாடு தருகிறேன் என்று சொல்லி சொல்லி குரு பிறகு கட்டளைக்கிறாங்க. கட்டளைக்கிறாங்க. பாண்டவர்கள் வனத்திலே இருக்கின்றார்கள். படத்திலே இருக்கின்றார்கள். ஆனா இன்று நான் ஏன் வந்தேன்? ஏன் வந்தீங்க? எதற்காக வந்தே தெரியுமா? ஆ. இன்று என் நடுவிட்டு குத்தவளுக்கு ஜெகரி மாமனை காண வேண்டும். ஆ. அதனால சீக்கிரமாக சென்று மாமன் ஜெகரி மாமனை எடுத்து வா. ஆமா, கூப்பிடு. அடிக்கப்பட்ட கட்டிட்டு அப்படியே ஓடி. அருக்கு போட்ட கட்டுறான். ஆ. என்ன பார்த்தா கையில் தெரிய மாதிரி இருக்கா? என்னன்னா பச்சாக்கோயிலுக்கு கடை வெட்டுற பூசேரி. ஏய், அப்படி இல்ல. சகபல ராஜன் பெற்ற சகல தந்திரன் கெட்ட கூடி விட்டு கூடு பாயக்கூடிய மூலிகை வித்தையெல்லாம் கெட்ட என் பெயர் ஜெகுனி. சந்தையில மத்தியானம் பிச்சை எடுத்துக்கிட்டு நடக்குது கேள வாங்க மாமன் கூப்பிடுறேன். ஏங்க காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெகபல ராஜன் பெற்ற சகல தந்திரம் கெட்ட என் பெயர் ஜெகுனியாக இருந்தாலும் நான் இங்கே இருக்கிறேன். இருக்கிறீங்க நண்பா, பாவியாகிய துருவனிடத்தில் நான் அடைக்கலமாக இருக்கிறேன். அடக்கலமாயிட்டீங்க. ஆமா, சரி. ஏன் எதற்காக? எதற்காக? என் கூட இருந்தவர் 104 பேர். 104 பேரு 104 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு தினம் நகர்பவனி வந்தோம். நகரத்துக்கு போனீங்க. என்னத்துக்கு? நகர்பவனி நகர்பவனி வரும் பொழுது என் வலது காலிலே கல்பட்டது. கல்லு பட்டுருச்சு. ஆமா, கல்பட்டு ரத்தம் சொட்ட என் தமையம் தம்பிமாரெல்லாம் பார்த்தார்கள். அடடா, தம்பியோட கால்ல கல்லு பட்டுருச்சு, இந்த கல்ல சும்மா விடுறதா அப்படின்னு கையில வச்சிருந்த 1000 தலை கையில வச்சு 1000 செலவு பண்ணி ஆயுதத்தாடாத கல்ல நோண்டினாங்க. நோண்ட நோண்ட மலை போல் குவிந்தது. ஆமா, ஜனங்கால மலை போல் குவிய
நோண்ட எங்க போய் அந்த எல்லை முடிஞ்சது அஸ்தினாபுரம் எல்லைக்கே போயிடுச்சு நோண்ட ரத்தமா? ஏய் அவ்வளவு பெரிய கல்லு. கல்லா? ஆமா, மேல தெரிஞ்சது கொஞ்சோண்டு. இதெல்லாம் பார்த்தா கிறுக்கு புள்ளையாரு தெரியுது உங்களுக்கு எல்லாம். அது என்ன கொஞ்சோண்டு கல்லா? அது நோண்ட அஸ்தாபுரமா போயிருச்சா? ஆமா, மண்ணுக்குள்ள பதினு இந்த கல்லு. மண்ணுக்குள்ள பாஞ்சிருச்சா? என்னத்த நோண்டினாங்க? சரி சாமி. நண்பா, அதன் பிரகாரம் அத்திராபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனர்கள் பார்த்தார்கள். என்னடா ஒரு கல்லு பட்டத்தினால ஜலங்கான மலை போல் குவித அஸ்திராபுரம் எல்லவர்கள் நோண்டி விட்டாங்க. அவங்க பக்கம் 104 பேர் இருக்கிறாங்க. அவங்க பக்கம் 104 பேர். நாம 100 பேர் தான் இருக்கோம். 100 பேர் தான் இருக்கோம். இவங்களை விட்டு வச்சிருந்தா நாளைக்கு ஒரு நாள் ஒரு தினம் பகையானா நம்மளை விடுவாங்களா அப்படின்னு சொல்லி பஞ்சகத்தை நினைத்த பாதியாகிய துரியோதனன் 104 அறக்கட்டணம். 104 தனித்தரை கல்லறை கட்டி 104 வேட்டியில் சிறையில் இட்டான். உண்மைதான். சரி, என் தம்பிமார்கள் என்ன நினைத்தார்கள்? இதுல சகல வித்தை கெட்டவன் ஜெகனி ஒருவன் ஆளுக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூழ் கொடுக்கறானே, இது கொடுத்து ஜீவனம் வளர்க்க சொல்லி 104 தொட்டாங்குச்சி கூலி எனக்கே கொடுத்து என் தம்பிமார்கள் இறந்து போனார்கள். அவங்க செத்து போயிட்டாங்க. ஆமாடா, நீங்க எல்லா கூலியும் குடிச்சு நீ குடிச்சு நான் உயிரோட இருக்கிறேன். எதுக்காக? துரியோதன பலி எடுக்கணுங்கிறதுக்கோசரம், அவனை கொல்லணுங்கிறதுக்கோசரம். நான் ஒருத்தன் எடுத்துட்டேன்னா என்ன போட்டுருவான். ஆமா, அவங்கள போட்டுருவான். அதனால உறவாடி அவன் குடிய கெடுக்கணும். பகையாளி உறவாடி கொடுக்கணும். எடுத்தாங்களா அந்த மாதிரி? எப்படி? ஆமா, முன்ன அதனால இந்த மாதிரி எனக்கு ஒரு மாமா சவனி வாங்க சொல்றேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு மாமன் கிடைச்சா சம்மந்தி கிடைக்கணுங்கிற மாமன். சரி, வரமா பூரா தலைவேல முளை அடிச்சுட்டு போய் தவிர மசரே இல்லை வேண்டி. நல்ல மாமன் மைத்தினர் கிடைக்க வேண்டும். ஓகே, கத்தி எடுத்துக்கோ. அதன் பிரகாரம் துரியோதனன் என்னை கொல்வதற்கு பஞ்சங்கள் செய்தார். நான் அவனை கொல்லணும்னு சொல்லி தந்திரமாக உறவாடி வைத்துக் கொண்டிருக்கிறேன். உறவாடி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமா ஐயா சாமி, அது என்ன ஒரு மீசு கீழே ஒரு மீசு மேல? கீழே இருக்கிறதா அடிக்கடி தொட்டு பாப்பேன். என்ன புள்ளி? மீசா. ஆமா. சரி, அது யாரு? என்ன நம்பி இருக்கிறாளா துரியோதனன்? ஆமா, அவனை கீழே இறக்கிட்டு தான் இருக்கிறமான்னு தொட்டு பாக்குறது. அப்பப்ப தொட்டு பாரு. கீழே இந்த அடக்குதா மேல இருக்கிறது யாரு? அவனுக்கு எதிரி. அவன் நினைக்கிறான். ஆமா, பாண்டவர். அந்த பாண்டவரை மேலும் கொண்டு போனு இந்த மேல போற மேசியை தொட்டு பாக்குறது. ஆமா, அதன் பிரகாரம் நான் சுழற்ற கவுருன்னா கரங்கரங்கரன்னு சுத்தலாம். அப்படி சுத்துறான். பேச்ச மீறது இல்ல. அவனை 4 ஆளு மேல கொண்டு போயிட்டு தான் அவனை விட போறது. ஆமா, அதனால அவர் பைத்தியக்காரு. ஆமா சாமி, அவர் பைத்தியக்கார இல்லப்பா. காளியே கொலுபீடத்தை வச்சு கும்பிட்டு இருந்தான். சூது சொக்கட்டால் ஆடி நாடு நகரெல்லாம் புடி கொடுத்தோன்னா காளிய பேஸ்மெண்டத்தோட அடிச்சுட்டு போய் பூலாமிட்டி காவிரி ஏத்துல கொண்டு நம்ம கொட்டி விட்டான். அதுக்கு ஒரு பெஞ்சு போட்டு என்ன உட்கார வச்சுக்கலாம். உண்மையா? மலர்ச்சந்திரன் அப்பா கொடுத்துருக்காரு. 100 ரூபாய் கொடுத்தா சீரும் சிறப்பு பேரும்புகளோடு வேலை எல்லா வெள்ள பச்சையமே பிரார்த்திக்கின்றேன். அதுல இருந்து நான் தான் அவனுக்கு கடவுள் நினைக்கிறான். நீங்க? ஆமா. ஏய், நீ கூப்பிடுவான். நீங்க தான் திருட்டு புண்ணுன்னு அவனுக்கு தெரியல. சரி சாமி, சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு யாதோ ஒரு விஷயமா என்ன அழைத்திருக்கிறாரு. ஆமா, போய் பார்க்கலாமா? ஐயா, எங்க கிளம்பிட்ட? தூக்கி பாத்துச்சுடா, கையை தாங்கல் கொடுத்து தூங்க முடியல. ஆமா, மருமகனே
மகனே துரியோதனா, மல்லிகை கொங்கு மந்திரம் சொல்லக்கூடிய சரி பல விதமான வரங்களை எடுத்து உங்கள் பாதத்தை நான் பணிந்தேன் மாமா. ஆகட்டும். என் பாதம் மனிதபடி நான் பாருலகு உள்ளவரை உன் கொடி மேலே ஓங்கட்டும். அந்த கொடிக்கு இப்ப வேலை எல்லாம் போயிருச்சு. அது வேலை போகணும்னா அரவ கொடி கொடியா அவர் ஏற ரதத்துல வலது பக்கமாக கட்டிப்போம். அவர் நேற்று தான் வாங்கிட்டு போனாரு பவர் சக்தி பவுடர். பவர் சக்தி பவுடர் கொடி மேல ஏறதுக்கு மாமன் என்ன தெரியுது செட்டா யூஸ் பண்ணி வராது. ஒரிஜினல் மாமா அப்படி இருந்த போதிலும் இன்று அவனாக என்னை காண வேண்டும் என்று சொன்னீர்களா? ஏன் என்ன காரணம்? என்னமோ தூக்கத்திலேயே வா நினைப்பு வந்தது. கீழே போற மீச அந்த இவனை பகச்சோம்னா நமக்கு டோர் அடிச்சு லைவ்ல தான் இவனை உறவா வச்சிருக்க முத சோரே நமக்கு தான். முத பந்தியில எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இல்ல இந்த மேட்டு நீங்க உறவத்தை வச்சிருக்கீங்க வழி இல்ல இல்ல என்ன மருமகனே, ஆமா ராத்திரிய தூக்கத்திலே நீ வந்துட்ட தேர்ல போற மாதிரி தூக்கத்துல வந்துட்டாளா? தேர்ல போறாரு. என்னமாமா சொல்றீங்க? ரதமேறி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி அதனாலதான் வந்துட்டு போலான்னு வந்தேன். என்னடா சொல்றது? இல்லையா அப்படியே சொல்லிப்பலாம் விட. அப்படியே சொல்லிவிடு. நாமளே சொல்லிப்பலாம். உனக்கு புதிய எதிரி வர போறோம். ஆமா ஆமா ஏமாமா ஆமா. வயதாக உங்களுக்கு என்ன புத்தி மட்டும் ஆகிவிட்டதா? ஆமா சாமி. பாண்டவர் 5 பேரு அவங்க எனக்கு எதிரி. புதிதா ஒரு எதிரி இந்த 56 தேசத்திலே எங்கேயுமே எனக்கு கிடையாது. அதான் கீழே போகுது அந்த மீச. அப்படி இருக்கும் பொழுது புதிதா உனக்கு ஒரு எதிரி வரப்போறான் என்று சொல்கிறார் அல்லவா? ஆமா. என்னமாவா சொல்றீங்க? பம்பரம் தம்பி வேண்டாம். வா உடம்புல நான் பூந்துருவேன். அப்புறம் வா பொண்டாடி நான் கூட்டு போயிருவல. சாமி விட்டு பாஞ்சிராதீங்க சாமி. அல்லலே ஓடி போடுவாங்க. நீ போய் என்ன பட்டு பட்டு அன்னைக்கு நான் போய் ரொட்டுன்னு கதவை தட்டி போட்டுட்டு பாவம் அந்த வீடியோ மேல வரோம் பாட்டு ஏரோடி பாட்டு நான் குடிக்கிறோம் உள்ளது மருமகனே, உனக்கு புதியதா எதிரி உருவாகிறான். ஆமா புதிதா எதிரி உருவாக போகிறான்னு சொல்கிறேன். ஆமா. யார் எதிரி? உன் தங்கச்சி யாரு? திருச்சடை. ஆமாமா என் தங்கச்சி துரிச்சட. அவ எப்படி எனக்கு எதிரியாக முடியும்? என் ரத்த பாசம் அல்லவா? தங்கச்சி மாமா ஒருத்தி இருக்கிறாள்ல. என் தங்கை துரிச்சடை. ஆமா. துரிச்சடைக்கு அதாவது அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னார்கள். சரி. ஆனா நான் போய் இன்னும் பார்க்க கூட இல்லையே. ராஜசபை மேலே ஆசை வச்சுட்டு இருக்கிறிய. அதாவது தங்கச்சி மகளாகப்பட்ட கலந்தாரி எதிரி பையனை கல்யாணம் பண்றீங்கிறான். ஓ ஆனா துர்த்துடைய மகள் கலந்தாரிய அன்று அதாவது செல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புலேந்திரனுக்கு செல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி இப்ப அதுக்கு என்ன? புலேந்திரனும் கலந்தாரி கலந்தா என்ன ஆகும்? அன்று சின்னஞ்சிறு வயதிலே செல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இன்று இருவருமே வளர்ந்து வாலிபம் வயது 16 வயது நிரம்பி விட்டதுல பருவமட்டுகள் வெடிக்கும். அதனால அவன் ஒண்ணு சேர்ந்தா ஒரு எதிரி உருவாயிருவான். ஆமா அதனால காந்தாரியும் புலேந்திரம் ஒன்று சேர்ந்தால் ஆமா அவருக்கு ஒரு வாரிசு பிறக்கும். அந்த வாரிசு பிறந்தா பாண்டவர். ஆமா இவனோட சத்திரம் 6 பேரு. புலேந்திரோட சத்திரம் மொத்தம் 7 பேர் எதிரி. ஆமா. அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணு. எப்படி செய்ய வேண்டும்? தங்கச்சி மகளை கூட்டிட்டு வந்து விடு.
யாருக்கிட்ட நீதான் கூட்ட சொன்ன உனக்கு நகை போடுற நட்டு போடுற கூட்டு வந்து ஓ தம்பி இருக்கிறான வீரப்படி துச்சாதன ஆமா வீரப்படி துச்சாதன அவனை நீங்க சேர்ந்து அந்த பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்து அஸ்லாபுரத்துல தனி கலரையிலான கலந்தாரியும் புராணத்தையும் ஒன்று சேர்ந்தாத்தால குழந்தை வரைக்கும் தந்திர மார்க்கமாக சென்று இதோ அங்கே துர்த்தனத்தை சென்று தந்திர மார்க்கமாக தங்கையுடைய மகளுக்கு தாய்மாமன் சீர் தருவதாக சொல்லி தந்திர மார்க்கமாக அஸ்தாபுரம் வரவழைக்க வேண்டும். அஸ்தாபுரம் வரவழைத்து கொடுமைகள் படித்து எறும்பேறாத 8 சுட்டு கல்கோட்டையும் 10 சுட்டு கல்கோட்டையும் கட்டி அந்த கல்லற சிறையில கலந்தாரை அடைச்சு வச்சா எப்படி எப்படி குழந்தை இருக்கும். சரியான யோசனை ஆகட்டும். ஆமா இங்க பாரு, நீ சொன்ன பிரகாரமே இதோ போகிறேன். சிந்தி தேசம் சென்று என்னுடைய தங்கை மகளாக விளங்கக்கூடிய இளந்தாரிய தந்திர மார்க்கமாக அஸ்தாபுரம் வரவழைக்கிறேன். வரவழைத்து வந்து சும்மா விடுவனா? ஆனா ஒரு விஷயம், நீ ஒண்டிமா போவாத ஒண்டி நேரத்துல உன் தம்பி ஒத்துக்கிறான உன்னோட பழம் பராய்க்கிறம் புரிஞ்சுவன். ஆமா அவனை கூப்பிட்டுக்க. அவனை கூப்பிட்டு 2 பேரும் சிந்தி தேசம் போங்க. அப்படியா மாமா? சரியாக யோசனை சொன்னீர்கள். சரி, நீங்க உள்ளே போய் கலப்பாருங்க, மத்த நான் பார்த்துக்கிறேன். ஆகட்டும். ஜெகனி மாமன் சொல்லிருக்கிறார், பாண்டவர் உனக்கு 5 பேரு, ஆனா அந்த புலேந்திர சாத்திரம் 6 பேரு. இப்ப கலந்தாரிக்கும் புலேந்திரனுக்கு வாலிப வயதறிஞ்சு விட்டார்கள். 2 பேருமே இப்ப வயசா, அதாவது வயசு பிள்ளைங்க. இப்ப சேர்ந்தா அங்க ஒரு வாரிசு பிறந்தா நம்மளுக்கு 7வது எதிரி பிறந்துருவான். அதனால உள்ள விடாம போய் பிடிச்சிக்கிறீங்க தந்திரமா. ஏன்டா ஒரு சாவர மாட்டேங்குது? அப்படி பண்ணாலும் தந்தர் மார்க்கமாக நான் சென்று இங்க பாரு, என் தங்கை மகளிடத்துல உனக்கு தாய்மாமன் சீர் தருவதாக கூறி அஸ்தாபுரம் வரவழைத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலி வரைக்கும் அப்படியே பட்டப்பட்டையா போடணும். பட்டப்பட்டு என்ன தின்னுறா? நகனட்டுடா. நகனட்டு? ஆமா. அதனால நான் அப்படி போவதாக இருந்தா என் தம்பி இருக்கிறார் பாரு, 99 பேரு அப்படியே அழைத்து சென்று போக வேண்டும். அதனால என் தம்பி நீலப்பழி அழைத்து வா, நாங்க சிந்தி தேசம் போக வேண்டும்.